இப்போ 3வது முறையாக பிரதமராக பதவியேற்கிறார். நேருவுக்கு அப்புறம் கன்சிக்யூட்டிவா 3rd டைம் ஸ்வேரிங் இன் ஆஸ் அ பிரைம் மினிஸ்டர். அது மோடி அவர்கள் தான். அந்த வகையில பிரதமருக்கான ஒரு ரோல் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு, எல்லாருக்குமான பிரதமராக இருப்பது. அந்த வகையில நேருனுடைய காலகட்டத்தை, அவரு 3 முறை பிரதமராக இருந்த அந்த காலகட்டத்தை நீங்க எப்படி மதிப்பிடுவீங்க? அது அது வேற காலங்க. நேரு முதலாக பிரதமராக வரும்போது இந்தியா ஜனநாயகம் என்ற அந்த பாதையில் முதல் நுழைந்தது. அதனால் நேருவுக்கு எல்லாமே, அவருக்கு எல்லாருக்கும் எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்தது. ஜவஹர்லால் நேருக்கு இருந்தது. 52 அவர் 51ஆம் வருஷம் நவம்பர் மாதம் அவர் பேசிய ஒரு இந்திய மக்களுக்கு அவர் ஆற்றிய உரை ஒன்று யூடியூப்ல கிடைக்கிறது. அதை பார்த்தாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அவர் சாதாரண விஷயத்துக்கு கூட எப்படி ஓட்டு போடணும், அதாவது எதிர்கட்சி, அதாவது காங்கிரஸ்ன்னு பேசவே எல்லாரும் வந்து நீங்க எப்படி ஓட்டு போடணும், உங்களுக்கு யாருக்கு உங்களுக்கு பிடிச்சோ அவங்களுக்கு ஓட்டு போடுங்க, பயமில்லாம ஓட்டு போடுங்க, யாரை கண்டு பயப்படாதீங்க, பெண்கள் வந்து ஓட்டு போடுங்க, சிறுபான்மையினரை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள், ஒடுக்கப்பட்ட மக்களை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள் என்றெல்லாம் திரும்ப 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 அவருக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் 52ஆம் வருஷம் இருந்தது. அப்படி இருக்கும்போது நம்ம ஒண்ணு மறந்து போயிடுறோம். அதாவது ஜவஹர்லால் நேரு காலகட்டத்தில் அவருக்கு எதிர்கட்சின்னு இருந்ததே கிடையாது. இன்ஃபேக்ட் 1952 கம்யூனிஸ்ட் கட்சி தான் எதிர்கட்சியா இருந்தாங்க. 16 17 சீட்டோ இருந்தது. அப்புறம் அது 20 22 23 57 ஆச்சு. 59 29 சீட்டு கம்யூனிஸ்ட் தான் எதிர்கட்சி. ஆனா காங்கிரஸ் 360 370 சீட்டுக்கு அப்ப அந்த காலகட்டத்தில் இருந்தது. மொத்தம் பார்லிமெண்ட்ல சீட் அப்ப 508, அதாவது 1962 508 சீட்டு நினைக்கிறேன் வந்து. அதனால காங்கிரஸ் கட்சிக்கு அப்ப நேரு டயத்துல ஒரு மிருக பலம் இருந்தது, மிக மிக அதிகமான பலம் இருந்தது. இப்ப நினைத்து பார்க்க முடியாத பலம். அதாவது மோடி அவர்களுடைய போன 2019 தேர்தலில் அவர் அடைந்த வெற்றியை விட மிக மிக பெரிய வெற்றி நேரு 3 தடவை அடைந்தார், அந்த 52 57 62. அப்படி இருந்தாலும் இன்னைக்கும் மக்கள் ஜனநாயகம் என்று பேசும்போது, அதாவது பார்லிமெண்டரி ஜனநாயகம், நாடாளுமன்ற ஜனநாயகம் என்று பேசும்போது நேரு காலத்தை தான் நினைவு கூறுகிறார்கள். அது எதனால் என்றால் அவர் ஸ்தாபனங்களை மதிக்க தெரிந்தவர், ஸ்தாபனங்களை எல்லாரும் மதிக்க வேண்டும், நிறுவனங்களை எல்லாரும் மதிக்க வேண்டும் என்பதை நமக்கு கற்றுக் கொடுத்தவர் ஜவஹர்லால் நேரு தான். ஆனால் தான் அவரை நாம் இன்றும் நினைவு கூறுகிறோம், இன்றும் மதிக்கிறோம். அவர் எதிர்கட்சியில் என்ன சொன்னாலும் அதை கிரிட்டிசிசத்தை அவர் ரொம்ப மிக மிக ஒரு சிறப்பான முறையில் எடுத்துக் கூறுவார். ஒரு முறை அசோக் மேத்தா ஜனாதிபதியினோட உரையை பற்றி பேசும்போது இது கலர்லெஸ், ஓடர்லெஸ் அண்ட் இனேன் அப்படின்னார். அதாவது வண்ணம் இல்லாதது, ஒரு ஒரு சுவை, ஒரு ஒரு மனம் இல்லாதது, இனேன் அதாவது ஒரு அறிவு இல்லாததுன்னு சொன்னார். இதை சொல்லும் போது நேரு அதுக்கு பதில் சொல்லும் போது ஒரு விதத்துல பார்க்க போனா அசோக் மேத்தா சொன்னது ஒரு உண்மையா தான் தோன்றதுன்னு அவரே சொன்னார், நேருவே சொன்னார். இத மாதிரி எதிர்கட்சியினுடைய அந்த விமர்சனங்களையும் ஏற்றுக்கொண்டக்கூடிய ஒரு நாகரிகம் அவருக்கு இருந்தது. இன்னொன்னு ஜேபி கிருபலானி 1963 நினைக்கிறேன், அவர் சுயேட்சையா தேர்ந்தெடுத்து வரும்போது அவருக்கு சுயேட்சைகளுக்கு அவருக்கு முதல் பெஞ்சில இடம் கொடுக்கணும்னு சொன்னார். ஏன்னா அவர் மிகப்பெரிய சுதந்திர போராட்ட வீரர்ங்கிறதுனால அவருக்கு முதல் வரிசையில இடம் கொடுக்கணும், சுயேட்சையா இருந்தாலுமே அவருக்கு முதல் வரிசையில் இடம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னவர் ஜவஹர்லால் நேரு. இது மாதிரி பல விஷயங்களில் அவர் மிகுந்த நாகரிகத்தோடு எதிர்கட்சிகளை மரியாதையாக நடத்தினார். அதனால்தான் இன்று வரை ஜனநாயக, அதாவது நாடாளுமன்ற விவாதம் என்று நினைவு கூறும் போது ஜவஹர்லால் நேரு காலத்தில் இருந்த விவாதங்கள் தான் நமக்கு இன்று நினைவு வருகிறது. நன்றி திரு பி. கிருஷ்ணன். பல்வேறு விஷயங்கள் கடந்த காலங்களில் எப்படி இருந்தது, அந்த ஒரு அரசியல் மாண்பு குறித்து அழகாக விளக்கி இருக்கிறீர்கள்.